As we are going to enter into a new topic in a Horace sort of contribution to literary criticism. Horace அப்படின்றது he belonged to what do you call it as ஒரு Roman literature. So இவரு Greek follower கிடையாது. பிளாட்டோ or அரிஸ்டாட்டில் ஒரு கிரீக் philosophers அப்படின்னு சொல்லலாம், கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு ரோமன் லிட்ரேச்சருக்கான ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். பிளாட்டோக்கு அரிஸ்டாட்டிலுக்கு அடுத்தபடியா தான் இவர் வந்து வராரு. ஸோ பிளாட்டோவும் அரிஸ்டாட்டில் இவருடைய சீனியர்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ ப்ரிடிசீசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹோரேஸோட ப்ரிடிசீசர்ஸா நாம பிளாட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் எஸ்பெஷலி அரிஸ்டாட்டிலை மெயினா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. அவருடைய வியூஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. எஸ்பெஷலி அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ்ல சொன்ன இமிட்டேஷனோட கான்செப்ட்ஸை நம்ம மறக்க கூடாது. இந்த லாஸ்ட் கிளாஸ்ல அரிஸ்டாட்டில் லாஸ்ட் டாபிக்ல அரிஸ்டாட்டிலோட கான்செப்ட்ஸ் பார்த்தோம். நம்ம இமிட்டேஷனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கோட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம். நம்ம அது ஏன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹோரேஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஹி இஸ் what you called ஒரு ரோம் சேர்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சனா இருந்தாலும் அரிஸ்டாட்டிலோட சர்டைன் தியரிஸை மெயினா பிலீவ் பண்றவரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் வேற விதமா நம்ம சொல்லணும் அப்படின்னா அரிஸ்டாட்டிலோடைய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது ஹோரேஸோட மைண்ட் இல்ல ஹோரேஸோட ஐடியா ஆன் இமிட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியும். He also supports imitation அந்த மிமிசிஸ் அப்படின்ற அந்த கான்செப்டை சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் யாரு அப்படின்னா ஹோரேஸ். பிகாஸ் அரிஸ்டாட்டிலோட ஃபாலோவர். அரிஸ்டாட்டில் இமிட்டேஷன் அப்படின்றது முக்கியம் பொயட்ரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரும் சொல்லியிருக்கிறார். because he is follows but certain things he has given something else ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் போதாது, வேற சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு ஹோரேஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நாம வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். as a literary criticism நம்ம பார்க்க போறோம். ஸோ 65 BC to 8 BC. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிஸ்டாட்டிலும் பிளாட்டோவும் பார்த்தீங்கன்னா இவருக்கான ரொம்ப இயர்ஸ்க்கான ஒரு ப்ரிடிசீசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு ரைட்டர், அவங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு பிலாசபர் ஹோரேஸ். அதனால அரிஸ்டாட்டிலோட தியரிஸை வந்து அதிகமா ஃபாலோ பண்ற ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அரிஸ்டாட்டிலோட தியரி ஆஃப் இமிட்டேஷன் எஸ்பெஷலி. இந்த தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றது பிளாட்டோது, அதை நம்ம மறக்க கூடாது. தியரி ஆஃப் ஐடியாஸ் பிலாங்ஸ் டு பிளாட்டோ, தியரி ஆஃப் இமிட்டேஷன் பிலாங்ஸ் டு அரிஸ்டாட்டில். So this man lived during Augustan age, right? இந்த இடத்துல அகஸ்டன் ஏஜ்னா கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நம்ம லிட்ரேச்சர்ல கூட ஒரு அகஸ்டன் ஏஜ் வருது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு அகஸ்டன் ஏஜ் வருது. அதே அகஸ்டனை தான் இங்கேயும் நம்ம மெயின் பண்றோம். அதே கிங் அகஸ்டஸை தான் இங்கேயும் நம்ம மெயின் பண்றோம். ஸோ ஆக்டேவியன் அகஸ்டஸ் இவர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் ரோம். ரோமோட ஃபர்ஸ்ட் எம்பரரான ஆக்டேவியன் அகஸ்டஸ் பீரியட்ல வாழ்ந்த ஒரு பிலாசபர் ஹோரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் அகஸ்டன் பீரியட் அப்படின்னு நம்ம ரோம்ல சொல்றோம். ஸோ ஆக்டேவியன் அகஸ்டஸ் நேம் ஆஃப் அன் எம்பரர். இவருடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்னா அது வந்து ஹோரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரோம்ல. இவருடைய ஏஜை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹோரேஸோட ஏஜை பொறுத்த வரைக்கும் பிலாங் டு தி கிரேட்டஸ்ட் ரோமன் ரைட்டர்ஸ். ஸோ இவருடைய பீரியட்ல குட் நம்பர் ஆஃப் ரோமன் ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். வர்ஜில், டிபுலஸ், ப்ராப்பர்டியஸ், ஓவிட், லீவி. ஸோ இவங்க எல்லாமே சர்டைன் ரோமன் ரைட்டர்ஸ். ஹோரேஸ் காலத்துல கிங் அகஸ்டஸ் காலத்துல வாழ்ந்த சில ரைட்டர்ஸ், ரோமன் ரைட்டர்ஸ்.
ஸோ ஹோரேஸ் மட்டுமே ஒரு பெரிய ஒரு ரோமன் ரைட்டர் அந்த பீரியட்ல அப்படின்னு சொல்ல முடியாது. வெர்ஜில் இருக்காரு, ஓவேட் இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச ஓவேட். ஸோ இவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டூரிங் தோஸ் டைம் ப்ரோஸ் அப்படின்றது ஒரு மீடியம் ஆஃப் ஓரேட்ரி. ஸோ ஒரு ப்ரோஸ் ஃபார்ம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருந்தது. பொயட்ரி அப்படின்றது அதுக்கப்புறம் சர்டன் திங்ஸ் வந்த விஷயம் தான் ரோமனை பொறுத்த வரைக்கும். ஸோ இனிஷியலா ப்ரோஸுக்கான இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இவருடைய பீரியட்ல இருந்தது. எஸ்பெஷலி யாருடைய பீரியட் அப்படின்னா ஹோரேஸோட பீரியட்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரிடாமினன்டான ஒரு பொயட்ரி அப்படின்ற அந்த ஸ்டேட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவருடைய கிரிட்டிக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. During Horace period, there were two schools of writing. So ரெண்டு ஸ்கூல்ஸ் இருந்தது மெயினா. ஒன்னு ஓல்டு ராட்டின் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு மாடர்ன் அலெக்சாண்ட்ரியன் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு ஸ்கூலும் ஒரு ப்ரிடாமினன்ட் ஸ்கூல் டூரிங் த பீரியட் ஆஃப் அகஸ்டன் ஏஜ், தட் இஸ் எம்பரர் ஆஃப் ரோம், ஆக்டேவியன் அகஸ்டஸ் பீரியட்ல இருந்த ஒரு இம்பார்ட்டன்டான ரெண்டு ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஹோரேஸை பொறுத்த வரைக்கும் 65 பிசில இருந்து 8 பிசி வாழ்ந்த ஒரு ரைட்டர் as well as a critic அப்படின்னு சொல்லலாம். ரோமன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் ஹோரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோஸ் அப்படின்றது அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பீரியட் அது. அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரிடாமினன்டான ஒரு பொயட்ரி ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது சொல்லலாம். So two important schools were there at the time of Horace. One is Old Latin as well as Modern Alexandrian. இது ரெண்டும் இம்பார்ட்டன்டான ஒரு, எஸ்பெஷலி இஸ் கிரிட்டிசிசம். அதாவது ஹோரேஸோட கிரிட்டிசிசம் அப்படின்றது மெயினா ஃபாலோஸ் த கிரீக் மாடல் இன் ஜெனரல். கிரீக்கோட மாடலை பேஸ் பண்ணி தான் ஹோரேஸ் அவருடைய கிரிட்டிசிசம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, எழுதினாரு. இந்த கிரீக் அப்படின்னே நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே he is influenced with a person called அரிஸ்டாட்டில் அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அரிஸ்டாட்டிலோட ஒரு ஃபாலோவர் அண்ட் அரிஸ்டாட்டிலோட ஒரு பிலீவர் அப்படின்னும் போது அவருடைய மாடல்ஸ் அண்ட் கிரீக் லிட்ரேச்சரோட மாடல்ஸை தான் இனிஷியலா ஹோரேஸ் என்ன பண்ணாரு, ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்றோம் அவருடைய கிரிட்டிக்கல் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும். So he was responsible for the revival of ancient Greek tradition in preference to the present Alexandrian and old school. So இந்த old schools, ரெண்டு old schools-லயும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோமன் பீரியட்ல இவருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் திங் என்ன அப்படின்னா, அந்த கிரீக்ல இருந்து, அந்த கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து சர்டைன் திங்ஸை எடுத்து அதை ரிவைவ் பண்ணி இவருடைய லிட்ரேச்சருக்கு கொடுக்கிறார், அதாவது ரோமன் லிட்ரேச்சருக்கு கொடுக்கிறார். ஸோ ஆஸ் அ ஃபாலோயர் ஆஃப் அரிஸ்டாட்டில் ஆஸ் வெல் அஸ் கிரீக் லிட்ரேச்சர், அதுல இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து ரிவைவ் பண்ணி அதை எங்க கொடுக்கிறாரு, ரோமன் லிட்ரேச்சர் கொடுக்கிறார். அது முக்கியமா எங்க போய் சேருது அப்படின்னா அது அலெக்சாண்ட்ரியன் ஸ்கூலுக்கும் ஓல்டு லாட்டின் ஸ்கூல்ஸ்க்கும் போய் சேருது. ஸோ இதுதான் இவருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் இவர் ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்ற ஒரு விஷயம். கிரீக் லிட்ரேச்சர்ல ட்ரெடிஷனல் ஒர்க்ஸை எடுத்து ரிவைவ் பண்ணி ரோமன் லிட்ரேச்சர்ல கொடுக்குறாரு. ஸோ இதுவும் எ கைண்ட் ஆஃப் இமிட்டேஷன், இதுவும் எ கைண்ட் ஆஃப் காப்பியிங் தான். ஸோ அதனாலேயே அரிஸ்டாட்டிலோட வியூ ஆன், அரிஸ்டாட்டிலோட தியரி ஆன் இமிட்டேஷனை அதிகமா சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் யாரு அப்படின்னா ஹோரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறார். He wrote 2 books on satires. So satires பேஸ் பண்ணி 2 புக் எழுதியிருக்கிறாரு. Words related to Rhodes 4 books as well as epistles-ல பாத்தீங்கன்னா 3 books. Epistles அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் தான் நம்ம எபிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் the last one என்ன அப்படின்னா the epistle to the Pisos. இதுதான் என்னன்னு நம்ம சொல்றோம், ஒரு லெட்டர் to a person called Pisos. இததான் நம்ம ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்னு சொல்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா the art of poetry by Horace.
இந்த புக்ஸ்ல இந்த 3 books of epistles அப்படின்ற புக்ஸ்ல இந்த லாஸ்ட் ஒன்ல தான் எது வருது அப்படின்னா ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற ஒரு ஒர்க் வருது. இந்த ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்றது ஒரு லெட்டர் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஒர்க், ஒரு எபிஸ்டில் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஒர்க். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆர்ட் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இதுதான் இதோடைய அர்த்தம். The text is in the form of letters addressed to L. Piso, a patron of arts. இவரும் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு பர்சன். இவருக்கு அட்ரஸ் பண்ண போன ஒரு லெட்டர் தான் ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற ஒரு ஒர்க். இங்கிலீஷ்ல அது வந்து ஆர்ட் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்றோம். யாரால சொல்றோம் அப்படின்னா இந்த ஒர்க் இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ் பை பென் ஜான்சன். அது ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாத்திக்கோங்க. பென் ஜான்சன் இன் 1640. ஸோ 1640ல இதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிற ஒரு ரைட்டர். இந்த ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆர்ட் ஆஃப் பொயட்ரி. இதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ இதுல இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ல கிரிட்டிசிசம்க்கு ஹோரேஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு அபவுட் பொயட்ரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்ட் ஆஃப் பொயட்ரி இல்லைன்னா இந்த ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற இந்த ஒர்க்ல பொயட்ரிய சப்போர்ட் பண்ணியோ இல்ல பொயட்ரியோட அப்சர்வேஷன்ஸாவோ ஹோரேஸ் என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் லிட்ரேச்சருக்கு எஸ்பெஷலி கிரிட்டிசிசம்க்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் நாம இங்க இந்த பர்டிகுலர் டாபிக்ல we are going to seeing. ஸோ ஹோரேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோமன் ரைட்டர். அவர் வாழ்ந்த பீரியட்ல நிறைய ரோமன் ரைட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் he is a complete follower of Aristotle, a Greek literature ஃபாலோ பண்ணி அதை மெயினா மாடல் எடுத்து அதை ரிவைவ் பண்ணி ரோமன் லிட்ரேச்சருக்கு கொடுத்த ஒரு ஆள் அப்படின்னா ஹோரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். satires based on satires, odes, epistles இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த புக் என்ன அப்படின்னா அந்த ஆர்ஸ் பொயட்டிகா. This is in the form of a letter, form of an epistle addressed to a particular artistic person called Piso. இவருக்கான எழுதின ஒரு லெட்டர் தான் ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற ஒரு ஒர்க் பை ஹோரேஸ். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது பென் ஜான்சன் in the year 1640. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் பொயட்ரி ஆர் ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஒர்க்ல கிரிட்டிசிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண இந்த பர்டிகுலர் ஒர்க்ல பொயட்ரியை பத்தி என்ன சொல்றாரு ஹோரேஸ். ஸோ இதை தான் இங்க நாம இந்த பர்டிகுலர் ஒர்க்ல நாம பார்க்க போறோம். ஆர்ஸ் பொயட்டிகா ஆர் we call it as art of poetry. ஹோரேஸோட கிரிட்டிசிசமுக்கு கான்ட்ரிபியூட் ஆன ஒரு பர்டிகுலர் ஒர்க் தான் ஆர்ஸ் பொயட்டிகா, ஆர்ட் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஒர்க்ல பொயட்ரிக்கு சிம்பலைஸ் பொயட்ரி அப்சர்வ் பண்ணி சர்டைன் திங்ஸ் என்ன பண்ணிருக்காரு இவரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அத பொயட்ரி அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், he is a complete follower of Aristotle. அந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. என்னோட இவருடைய வியூ எல்லாமே அரிஸ்டாட்டிலோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லா வியூவுமே அரிஸ்டாட்டில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட். The subject matter of this work. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் பொயட்ரி ஆர் ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஒர்க்கை டிவைட் பண்றாரு. என்ன டிவைட் பண்றாரு? பொயசிஸ் அப்படின்னு டிவைட் பண்றாரு. ஒண்ணு பொய்மா அப்படின்னு சொல்றாரு, இன்னொன்னு பொயட்டா அப்படின்னு சொல்றாரு. ஸோ 3 ஃபார்மா 3 டிவிஷனா இவருடைய ஆர்ஸ் பொயட்டிக்காவை டிவைட் பண்றாரு. இந்த 3 இதுலயுமே சப்ஜெக்ட் மேட்டரை ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒவ்வொரு விதமான சப்ஜெக்ட் மேட்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த பர்டிகுலர் ஒர்க் ஆர்ஸ் பொயட்டிக்கால. இது எதுக்கான ஒரு ஒர்க் அப்படின்னா ஒரு அட்வைஸ் டு ஆஸ்பைரிங் poets about what to do. ஒரு poet ஒரு நல்ல ஆஸ்பயரா இருக்கிறாங்க, ஒரு நல்ல எந்துவா இருக்கிறாங்க ஒரு poets அப்படின்னா அந்த பொயட்டுக்கான ஒரு சர்டைன் அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆர்ஸ் பொயட்டிகா. இந்த ஆர்ட் ஆஃப் பொயட்ரி அப்படின்றது ஒரு அட்வைஸ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஒர்க். அது யாருக்கான அட்வைஸ் அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் த poets.
நாட் காமனா நம்ம வந்து ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி ஃபார் poets. poetsக்கான ஒரு அட்வைஸ், என்ன பண்ணணும், வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. ஸோ என்ன பண்ணக்கூடாது அதையும் சொல்றாரு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? poetsக்கு. எந்த ஒர்க் மூலியமா? ஒரு ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்ற ஆர்ட் ஆஃப் பொயட்ரி அப்படின்ற இந்த கிரிட்டிக்கல் ஒர்க் மூலியமா. டு சக்சீட் இன் பொயட்டிக் ஆம்பிஷன். எஸ், ஒரு பொயட் ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒரு போயம் எழுதுறான் அப்படின்னா அந்த போயம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு உன்னுடைய ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு நீ போய் சேரணும் அப்படின்னா சர்டைன் திங்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும், சர்டைன் திங்ஸ் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சர்டைன் கைட்லைன்ஸ் ஆர் சர்டைன் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஒர்க் ஹோரேஸ் கொடுக்கிற பர்டிகுலர் ஒர்க். அது என்ன மாதிரியான அட்வைஸ், என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல பொயட்ரிய ஹோரேஸ் சொல்ல போறாரு அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்ல நம்ம பார்க்க போறோம். ஆஸ் அ கைட் to the art if literary composition, composing இல்லைங்களா, இந்த கம்போசிங்ல ஒரு கைடிங் ஆர்ட் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஆர்ட் ஆஃப் பொயட்ரி. ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு கைடிங் ஸ்பிரிட்டா எடுத்துக்கலாம், அது என்ன மாதிரியான வார்த்தை வேணா போட்டுக்கலாம். பட் த திங் இஸ், ஒரு போயட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டு அச்சீவ் ஹிஸ் ஆம்பிஷன், அவருடைய ஆம்பிஷனை பொயட்டிக் ஆம்பிஷனை அச்சீவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழி. டு இம்ப்ரூவ் த டேலண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த எஃபர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் கான்டெம்பரரிஸ். அது மட்டும் இல்லை, பொயட்ஸுக்கான ஒரு அட்வைஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன? டு இம்ப்ரூவ் த டேலண்ட்ஸ். ஸோ இவருடைய பீரியட்ல வாழ்ந்த சில ரைட்டர்ஸ்க்கு அவங்களுடைய டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் அண்ட் ஆல்சோ த எஃபர்ட்ஸ், என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் அவங்க வந்து லிட்ரேச்சருக்குள்ள போடணும் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்கள். இதையும் என்ன பண்றாரு, ஆர்ஸ் பொயட்டிக்கால எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் ஒர்க் பை ஹோரேஸ் இஸ் டு த poets as well as the poets of the contemporary right. the contemporaries-க்கும் ஆன ஒரு சில விஷயங்கள் as well as the poets. அந்த poets அப்படின்றது காமன், மேபி ஃபியூச்சர் ரைட்ஸ், ஃபியூச்சர் poets கூட அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் poets கூட அதை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க போயம் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு லெசனா கூட இந்த பர்டிகுலர் ஒர்க் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் தான் ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஒர்க் என்ன பண்றாரு, ஹோரேஸ் என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஸோ 3 டிவிஷன்ஸா அவர் வந்து பிரிச்சிருக்கிறாரு இந்த பர்டிகுலர் ஒர்க்கை. போயசிஸ் அப்படின்னு ஒண்ணு, போயமா அப்படின்னு ஒண்ணு, போயட்டா அப்படின்னு ஒண்ணு. இதுல என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, போயசிஸ்ல த கண்டென்ட் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். நீங்க ஒரு போயம் எழுதுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும், அதோடைய கண்டென்ட் எப்படி இருக்கணும், அதோடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ அதை பத்தி தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் போயசிஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் யூ ஆர் டேக்கிங், யூ ஆர் கோயிங் டு டேக் ஃபார் ரைட்டிங் எ போயம். ஒரு போயம் எழுதுறதுக்கு என்ன கண்டென்ட் நீங்க சூஸ் பண்ண, பிகாஸ் டு ரைட் எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் த கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த தீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒண்ணுமே இல்லாம ஒரு போயமையோ ஒரு விஷயமான ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டையோ நம்மளால எழுத முடியாது. ஸோ மெயின் கண்டென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு டிராமாவா இருந்தா ஒரு பிளாட், ஒரு நாவலா இருந்தாலும் ஒரு பிளாட், ஒரு போயமா இருந்தா சப்ஜெக்ட் ஒரு தீம், இது முக்கியம். ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு போயசிஸ் அப்படின்ற ஒரு டிவிஷன். போயமா அப்படின்ற ஒரு டிவிஷன், த ஃபார்ம் ஆர் அ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். என்ன ஃபார்ம்ல உங்க போயம் இருக்கலாம், இல்ல என்ன ஃபார்ம்ல ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இருக்கலாம். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னும் போது, ஃபார்ம் ஆர் ஸ்டைல் அப்படின்னும் போது மேபி வாட் யூ கால் இட் அஸ் ஒரு டிக்ஷனை பத்தி பேசலாம், ஒரு மீட்டரை பத்தி பேசலாம், ஒரு ரைமிங் ஸ்கீமை பத்தி பேசலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஆர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அ போயம் ஆர் ரைட்டிங் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை பத்தி ஹோரேஸ் என்ன பண்றாரு, இந்த ஆர்ஸ் பொயட்டிக்கால எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் போயட்டா. த போயட் or the one who composed the poem. இது யாருக்கான ஒரு அட்வைஸ், இல்ல இது யாருக்கான ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னா ஒரு ரைட்டருக்கான ஒரு கைட்லைன்ஸ்.
எஸ்பெஷலி ஒரு பொயட்டிக்கான ஒரு சர்டன் திங். ஸோ இதையும் ஹார்ஸ் பொயட்டிக்கால என்ன பண்றாரு, ஹோரேஸ் வந்து கொடுக்குறாரு. So in the art of poetry, or we call it as an ars poetica. So Horace 3 divisions இதை பிரிக்கிறாரு. One is about the subject matter, what we call it as poiesis. And another one is the style and the form of writing. அதை வந்து poema அப்படின்னு நம்ம சொல்றோம். And the third one is to the poet as well as the writer, அவருக்கான certain things, that is poeta அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆர்ஸ் பொயட்டிக்காவை என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. This particular person Horace explained அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? சோ இதுல என்ன மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்ஸ், ஒரு பொயட்ரியில என்ன மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்ஸை ஹோரேஸ் கொடுக்குறாரு அப்படின்றத we are going to see. So discussion of poetry. So பொயட்ரியோடைய ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன். இது எந்த மாதிரியான டிஸ்கஷனை இன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, ஒரு பொயட்ரியோட நேச்சர். ஸோ பொயட்ரி என்ன மாதிரியான ஒரு நேச்சர்ல இருக்கணும், ஸோ அந்த நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ற பத்தி ஒரு விஷயம். த ஃபங்க்ஷன் ஆஃப் அ பொயட்ரி, அண்ட் எஸ்பெஷலி த தேர்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த பொயட்ரி. ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி இருக்கணும், அந்த பொயட்ரிக்கான த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றது எப்படி இருக்கணும், த கண்டென்ட் எப்படி இருக்கணும், அண்ட் ஆல்சோ த கைண்ட்ஸ். ஸோ போயம்ல ஒவ்வொரு கைண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நமக்கான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸஸ் வில் பி தேர். மேபி வாட் வி கால் இட் அஸ் ஒரு மீட்டர்ல, ஒரு ரைமிங்ல, ஒரு ட்ராஜடியில, ஒரு எபிக்ல, ஒரு எலிஜியில, இந்த மாதிரியான போயம் சர்டன் கைண்ட்ஸ்ல வாட் கைண்ட் ஆஃப் ரைமிங் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டு பி யூஸ்ட், இதை வந்து ஹோரேஸ் சொல்றாரு. அண்ட் ஆல்சோ த லாங்குவேஜ், த யூஸ் ஆஃப் டிக்ஷன். ஸோ என்ன மாதிரியான வேர்ட்ஸ், என்ன மாதிரியான டிக்ஷன் ஆஃப் ஸ்டைல் நீங்க என்ன யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பொயட்ரியை அப்சர்வ் பண்றாரு, பொயட்ரியை டிஸ்கஸ் பண்றாரு ஹோரேஸ். அண்ட் ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆர்ட். இது டோட்டலா எது ரிலேட்டடா இருக்கும், இது எல்லாமே நேச்சருக்கும் ஆர்ட்டுக்கும் ரிலேட் ஆயிருக்கும். ஸோ ஹிஸ் அப்சர்வேஷன்ஸ், ஹோரேஸோட அப்சர்வேஷன்ஸ் பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருக்கு அப்படின்னா, பொயட்ரியோட நேச்சர், function of a poetry, the very important, the content of a poetry, and what kind of things to be used in a poetry, and what language, what kind of language, and what kind of style of words you have to use. So இது எல்லாத்தையுமே poetry அப்படின்ற கான்செப்ட்ல என்ன பண்றாரு ஹோரேஸ், என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். So poetry அப்படின்றது is a charm the mind of the reader, not mere beauty. ஒரு போயமை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த போயம் படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் a mere beautiness. ஒரு பியூட்டினஸ் அப்படின்றது அந்த பர்டிகுலர் டிக்ஷன்லயோ அந்த விஷயத்திலயோ பியூட்டினஸ் மட்டும் இருந்தா போதாது. The poetry should give some charm to the mind of the reader. இப்போ ஒரு படம் பார்த்து நம்ம முடிச்ச பிறகு ஒரு திருப்தி கிடைக்குது இல்லைங்களா, அந்த திருப்தி அப்படின்றது எதுல கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு போயம் படிச்சு முடிச்சோம் அப்படின்னா அது கிடைக்கணும். அந்த charmness to the mind, so something the mind has got from the particular reading of the poem. ஒரு போயம் படிச்சு முடிச்ச பிறகு சில விஷயங்கள் ஏதோ எனக்கு மைண்ட்ல கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல poetry should be there. It's not a kind of mere beauty or something else. The flowering of words or flowering of thoughts and poetic devices. So இதெல்லாமே certain kind of beautiness. ஒரு போயமை ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கோ, ஒரு போயமை ஒரு நல்ல விதமான ஃபிளேவரிங் கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட்டர்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க, poets நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. பட் அதெல்லாம் செகண்டரி தான். The primary importance is you should give something else to the mind of the readers. So mind of the readers-க்கு some charmness to be given. படிச்சு முடிச்சோன்னு something to be in the mind of the readers. That is poetry. Poet's power to move the reader, according to Horace, poetry instructs and delights. See, according to Horace, poets oda power enna appadina, they have to move in the two important things, enna to instruct and to delight. Idha romba important. You have to instruct something else to the poem, sorry, to the readers. And the readers ku ஏதோ
விதத்துல உங்க போயம் சம்திங் டு பி செட், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அததான் இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? தட் இஸ் த வேர்ட். இன்ஸ்ட்ரக்டிங் சம்திங் எல்ஸ், டெல்லிங் சம்திங் எல்ஸ், ஆர் ஃபோக்கஸிங் சம்திங் எல்ஸ். அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த ரீடர்ஸ் கிட்ட என்ன பண்றோம், நம்ம திணிக்கிறோம். அததான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்றோம். He calls poetry a process of imitation like Plato and Aristotle. So Plato வந்து imitation தான் ரியாலிட்டி இல்லைன்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டில் இமிட்டேஷன் வந்து தேவைதான், நெசசரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்த மாதிரி இவருமே ஹோரேஸுமே என்ன சொல்றாரு? பொயட்ரி அப்படின்றது a process of imitation தான் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி இன்ட்ரோல நம்ம கிளியரா பார்த்தோம். நாமோ ஹோரேஸ் இஸ் a follower of அரிஸ்டாட்டில்ஸ் வியூஸ். அரிஸ்டாட்டிலோட வியூஸை ஃபாலோ பண்றவர் தான் யாரு? ஹோரேஸ். அதனால கண்டிப்பா இமிட்டேஷனை வந்து அக்செப்ட் பண்ணுவாரு அப்படின்றது நமக்கே தெரியும். ஹோரேஸ் அதே தான் இங்கேயும் ஒரு பண்ணிருக்கிறார். ஆனா ஹோரேஸோட ரோல் என்ன? அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயத்த அரிஸ்டாட்டில் அவருடைய பொயட்டிக்ஸ்ல சொல்லிட்டாரு. பிளாட்டோவோட வியூ ஆன் இமிட்டேஷன் பிளாட்டோ வந்து ரிப்பப்ளிக்ல சொல்லிட்டாரு. ஆனா இப்போ ப்ராசஸ் ஆஃப் இமிட்டேஷன், அதாவது பொயட்ரி வந்து இமிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்றாரு ஹோரேஸ் அப்படின்னா இவர் சொல்றதுக்கான நோக்கம் என்ன? இவர் எதுக்காக அதையே திருப்பி சொல்றாரு? பிளாட்டோ சொன்ன விஷயத்தையும் அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயத்தையும் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வருது. இந்த விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்கன்னும் போது ஏன் நம்ம ஹோரேஸ் எதுக்கு தேவையில்லாம இந்த ஒர்க்கை வர எழுதணும் அப்படின்னு தோணும் நமக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுல இருந்து ஒரு 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 ரிப்ளை, அதுல இருந்து ஒரு மாற்றம் தான் என்ன பண்றாரு ஹோரேஸ் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாரு. So poetry should not be mere imitation. See, imitation வேணும்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இமிட்டேஷன் வேணும். So poetry அப்படின்றது இட்ஸ் a kind of or a process of imitation. Yes, of course. பிளாட்டோ சொன்ன மாதிரி பொயட்ரியில இமிட்டேஷன் தான் இருக்கு, ரியாலிட்டி இல்ல. அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி பொயட்ரிக்கு இமிட்டேஷன் தான் முக்கியம். அப்ப ரெண்டு பேர்த்தோட வியூலயும் என்ன இருக்கு? பொயட்ரி அப்படின்றது இமிட்டேஷன் அப்படின்னு இருக்கு. அதே சேம் வியூவை தான் ஹோரேஸும் என்ன பண்றாரு இந்த இடத்துல அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ணி என்ன சொல்றாரு? இமிட்டேஷன், த ப்ராசஸ் ஆஃப் இமிட்டேஷன் தான் பொயட்ரி. ஆனா அதோட நிறுத்தல அவரு, கூட இன்னும் 2-3 பாயிண்ட் சேர்த்துறாரு. சி, poetry should not be a mere imitation, right? இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. என்ன? poetry வந்து சும்மா வெறும் இமிட்டேஷனா மட்டும் இருக்க கூடாது, அதுக்கு கூட something else you need to a poetry. ஒரு poetry கூட certain things நீங்க ஆட் பண்ணணும். இமிட்டேஷனை மட்டும் வச்சு நீங்க poetry எழுதக்கூடாது. that is a mere copying. அப்படியே இருக்கிற விஷயத்த நம்ம காப்பி பண்ற மாதிரி ஆயிரும். அதனால அதை மட்டும் பேஸா இருக்கக்கூடாது. இமிட்டேஷன்ஸ் இருக்கலாம், காப்பியிங் இருக்கலாம், பட் கூட சம்திங் எல்ஸ். தேர் இஸ் an element of creativity and a revival in literature. See, இது ரெண்டு வார்த்தை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட்டிவ்னஸ் இருக்கணுங்க. ஒரு போயட்டு நீ ஒரு போயம் எழுதுற அப்படின்னா ப்ரீவியஸான ஒரு லிட்ரேச்சர்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நீ இமிட்டேட் பண்றியா? ஓகே, பண்ணிக்கோ, நல்ல விஷயம். ஆனா அது மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இமிட்டேஷன் கூட சேர்ந்து உனக்கு என்ன இருக்கணும்? உன்னுடைய கிரியேட்டிவ்னஸ் அதுல இருக்கணும். உன்னுடைய இமேஜினேஷனோ அது என்ன வேணா இருக்கலாம். உன்னுடைய கிரியேட்டிவ்னஸ் should be there with imitation. இமிட்டேஷன் கூட அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ரிவைவல். ரிவைவல் அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சரை ரிவைவ் பண்ணி உன்னுடைய ஒர்க்ல நீ கொடுக்கலாம். அப்படியே கொடுக்க கூடாது, கொஞ்சம் மாத்தணும், கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும். ஸோ ரிவைவ் பண்ணி ரிவைஸ் பண்ணி மேபி யூ கேன் யூஸ் இட். ஸோ அது வந்து யூ கேன் டூ இட். ஸோ according to Horace, poetry is a kind of or a process of imitation, of course, but imitation மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு கூட கிரியேட்டிவிட்டியும் ரிவைவலும் இருக்கணும். ரிவைவல் இன் லிட்ரேச்சர், ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் விஷயத்தையோ இல்ல ஒரு பழைய ஒரு போயமையோ இல்ல பழைய ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டையோ எடுத்து அதை ரிவைவ் பண்ணி யூ கேன் கிவ் இட். அதுல எந்த தப்பும் இல்லை. பட் வெறும் காப்பியிங், வெறும் இமிட்டேஷன் அது தப்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு ஹோரேஸ். யாருடைய வியூக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா
to the points of Aristotle as well as to the points of Plato. இவங்க ரெண்டு பேத்துக்குமான ஒரு வியூல என்ன பண்றாரு இவரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி ஹோரேஸ் கொடுக்குறாரு. The use of poetical license should be moderate and careful. So நீங்க பொயட்டிக்க எந்த அளவுக்கு ஒரு 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 அத்தாரிட்டியா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு you should be very moderate and very very careful அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொயட் ஒரு போயமை எழுதுறான் அப்படின்னா அந்த போயம் எழுதுறதுக்கான அந்த அத்தாரிட்டி அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் இவர் சொன்ன பாயிண்ட், இமிட்டேஷனை மட்டும் நீ யூஸ் பண்ணக்கூடாது, இமிட்டேஷன் கூட கிரியேட்டிவ்னஸ் நீ யூஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் சம் கைண்ட் ஆஃப் ரிவைவல் நீ என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப மாடரேட்டா இரு அப்படின்னு ஒரு பொயட்டுக்கு என்ன பண்றாரு சர்டன் திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. To Horace, the function of poetry அப்படின்றது ரெண்டும், delight as well as instruct. ஸோ இதனால ஒரு பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது ரெண்டும் இருக்கணும். டிலைட்னஸும் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்டும் இருக்கணும். ஒரு பொயட்டை என்ஜாய், ஒரு பிளஷர், த ஹாப்பினஸும் ஒரு போயம் கொடுக்கணும். அட் த சேம் டைம் சம் மொராலிட்டி, சம்திங் டு பி செட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்ட், அது இருக்கணும். இது ரெண்டுமே பொயட்ரியில ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்ட்டு என்ன பண்றாரு இவருடைய அப்சர்வேஷன் இங்க பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் என்ன, இமிட்டேஷன், ப்ராசஸ் ஆஃப் இமிட்டேஷனை பத்தி ஹோரேஸ் சொல்றாரு. ஸோ ப்ராசஸ் ஆஃப் இமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் he accepts the views of Plato and Aristotle. ஆனா பிளாட்டோவோட வியூவும் அரிஸ்டாட்டில் வியூவும் வேற வேற. ஆனா ரெண்டு பேரும் இமிட்டேஷன் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இதுல பொயட்ரியில அரிஸ்டாட்டில் பாசிட்டிவா ஒத்துக்கிறாரு, பிளாட்டோ என்ன பண்றாரு அதை நெகட்டிவா அக்செப்ட் பண்றாரு, இமிட்டேஷன் தான் அப்படின்ட்டு, ரியாலிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ ரெண்டு பேர்த்தோட வியூஸ்லயும் பொயட்ரி அப்படின்றது இமிட்டேஷன் தான். சிமிலர்வே ஹோரேஸோட வியூவும் பொயட்ரி அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் இமிட்டேஷன் தான், பட் சம்திங் டு பி ஆடட் பை த பொயட்ஸ் லைக் கிரியேட்டிவிட்டி as well as some revival அப்படின்றது இது ரெண்டும் யூஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். the function of a poetry அப்படின்றது இது ரெண்டுமே இருக்கணும். ஒரு போயம்ல டிலைட்டும் இருக்கணும், instructor, the readers should enjoy something else after reading a poem. at the same time something should be learned from the poem. அந்த போயம்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும், அதே நேரத்துல அந்த போயம் அவங்க என்ஜாய் பண்ணணும். இது ரெண்டுமே ஒரு போயம்க்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு யார் சொல்றா, ஹோரேஸ் என்ன பண்றாரு இந்த இடத்துல கோட் பண்றாரு. Poets desire either to improve or to please. See, poetோட desire தான் இது. poet தான் desire பண்றான் எது, either to improve or to please or to unite the agreeable and profitable. ஸோ ஒரு போயம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு ரீடர்ஸை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இந்த ரீடிங்ஸ்ல, இல்ல என்ன மாதிரியான விஷயங்களை ஒண்ணு சேர்க்கலாம், இது எல்லாமே யாரு டிசைட் பண்றா, ஒரு பொயட் தான் டிசைட் பண்றான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு ஹோரேஸ் என்ன பண்றாரு கோட் பண்றாரு. ஏன் பொயட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப மாடரேட்டா என்ன பண்ணணும் யோசிக்கணும். பிகாஸ் he only designs or composes a poem. ஒரு போயமை கம்போஸ் பண்றது அப்படின்றது ஒரு பொயட்டோட ரோல் தான், ஒரு ஒரு ரைட்டரோட ரோல் தான். அதனால இவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்ன சொல்றாரு ஹோரேஸ் இந்த இடத்துல, தட் கேன் பி டிசைடட் பை அ பொயட். ஒரு பொயட் தான் அதை டிசைட் பண்றான். ஒரு போயம்ல எந்த அளவுக்கு என்ன விஷயத்த கொடுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை ஒண்ணு சேர்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொயட் தான் என்ன பண்றான் டிசைட் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. சிமிலர்வே இவர் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பாயிண்ட் ஒண்ணு ஹோரேஸ் கொடுக்கிறார். என்ன, ஒரு பொயட்டோட கையில ஒரு போயம் எழுதுறான் அப்படின்னா அந்த போயம் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் அந்த ரீடருக்கு சேர்க்கணும் அப்படின்றத இம்ப்ரூவும் பண்ணி காட்டலாம், இல்ல அதுலயே நிறுத்தி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை ரீடர்ஸை வச்சு ப்ளீஸ் பண்ணலாம், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ரைட் அவ்வளவுதான் அப்படின்னு காட்டலாம். ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணா அவன் யுனைட் பண்ணி கொடுக்கலாம், ஒன்னு சேர்த்தி கொடுக்கலாம், ஒன்னு ரெண்டு விஷயத்த ஒன்னா சேர்த்தி கம்போஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே யார் கையில இருக்கு அப்படின்னா ஒரு பொயட் கையில தான் இருக்கு அப்படின்னு ஹோரேஸ் சொல்றாரு. ஸோ ஹோரேஸ் பிலீவ்ஸ் தட் பொயட்ரி அப்படின்றது செட்டில்டு கைண்ட்ஸ் வித் அ மீட்டர், ரைட்? சர்டைன் கைண்ட்ஸ் அதுல இருக்கணும் அப்படின்றது தான் ஹோரேஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹோரேஸோட வியூவும் என்னங்க, பொயட்ரியில சர்டைன் கைண்ட்ஸ் இருக்கணும்,
எது கூட இருக்கணும்? மீட்டர் கூட இருக்கணும், ரைமிங் கூட சர்டன் கைண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுதான் ஹோரேஸோட பிலீவும். அதனாலதான் ஒரு பாயிண்ட் முன்னாடியே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? என்ன ஒரு போயம்ல ஆட் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, என்ன யுனைட் பண்ணணும், யுனைட் பண்ணக்கூடாது, இது எல்லாமே யார் கையில இருக்கு? ஒரு பொயட் கையில இருக்கு அப்படின்றது தெளிவா சொல்லிடுறாரு. தெளிவா சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? இவருடைய வியூவை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொயட்ரி அப்படின்றது சர்டன் கைண்ட்ஸ் அதுல இருக்கணும், மீட்டரும் இருக்கணும், மீட்டர் கூட சர்டன் கைண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஹோரேஸ் வந்து பொயட்ரியை பத்தி சர்டன் திங்ஸ் சொல்றாரு. அப்ப கைண்ட்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்றாரு ஹோரேஸ்? See, Horace accepts the old Greek practice. See, அததான் இங்க மறுபடியும் நமக்கு வந்து இங்க கோட் பண்றாரு. ஒரு திக் ஃபாலோவர் ஆஃப் அ கிரீக் லிட்ரேச்சர், ஒரு கிரீக் லிட்ரேச்சருக்கான, ஒரு ட்ரெடிஷனல் கிரீக் லிட்ரேச்சருக்கான ஒரு கம்ப்ளீட் ஃபாலோயர். ஏன்னா ட்ரெடிஷனல் கிரீக்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 335 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க நம்ம அரிஸ்டாட்டில், பொயட்டிக்ஸ், பிளாட்டோலாம். இவர் வந்து 65ல இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ட்ரெடிஷனல் தான். அப்போ அந்த ட்ரெடிஷனல் கிரீக் லிட்ரேச்சருடைய பிராக்டிஸை என்ன பண்றாரு? இவர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது என்ன விஷயம்? த மீட்டர் அண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஒவ்வொரு கைண்ட், ஒவ்வொரு கைண்டுக்கான ஒரு போயமுக்கும் மீட்டரும் சப்ஜெக்ட் மேட்டரும் இது வந்து யார் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா கிரீக் லிட்ரேச்சர்ல ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரீக் லிட்ரேச்சர்ல, அதுவும் ட்ரெடிஷனல் கிரீக் லிட்ரேச்சர்ல ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் போயம்க்கும் ஒவ்வொரு மீட்டர், ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போயமா, அப்ப சப்ஜெக்ட் மேட்டர் இதுவா தான் இருக்கணும், மீட்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை தான் இவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றாரு. யாரு? ஹோரேஸ். கிரீக்ல சொன்ன விஷயத்த இவர் என்ன பண்றாரு? பொயட்ரியில இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அந்த ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு விஷயங்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். அது என்ன விஷயம்? ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் போயம்க்கும் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரும் அதுக்கேத்த மாதிரியான ஒரு மீட்டரும் இருக்கணும் அப்படின்றது தான் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஹோரேஸோட ஒரு 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 இம்பார்ட்டன்டான வியூ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போயமோட கைண்டுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டரும் ஒரு கைண்ட் ஆஃப் மீட்டரும் இருக்கணும். இது வந்து இவருடைய வியூ கிடையாது, இது வந்து இவருடைய இமிடேஷனல் வியூ. எதுல இருந்து இமிடேஷனல் வியூ அப்படின்னா கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து ஒரு இமிடேஷனல் வியூ. அங்க கிரீக் ரைட்டர்ஸ் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்றாரு? இவரு இங்க கோட் பண்றாரு. சி, ஃபார் அன் எப்பிக், ஒரு எப்பிக்கா இருந்தா, ஒரு போயம், ஒரு எப்பிக் போயமா இருந்தா, which celebrates the exploits of princes and the leaders. அந்த கிரீக் லிட்ரேச்சர்ல ஃபாலோ பண்ண விஷயத்தை தாங்க இங்க கோட் பண்றாரு. அந்த கிரீக் லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ்ல என்ன பிராக்டிஸ் பண்ணாங்களோ அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ கிரீக்ல எப்பிக்கா இருந்தா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கிறாங்கன்னா, எப்பிக் அப்படின்றது எப்பயுமே ஒரு பிரின்சஸையோ ஒரு லீடர்ஸையோ செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஒரு சேட் ஸ்டோரி ஆஃப் அ வார், ஒரு பேட்டிலோட ஒரு ஸ்டார் ஸ்டோரியா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கைண்ட், என்ன கைண்ட்? எப்பிக் அப்படின்ற ஒரு கைண்ட். இதுதான் நம்ம சொல்ல இங்க விஷயம். சி, எப்பிக் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் போயம்க்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கிரீக்ல இருந்த ஒரு பிராக்டிஸ். இந்த மாதிரி பிராக்டிஸ இங்க நமக்கு என்ன சொல்றாரு? ஒரு பொயட்ஸ்க்கு சொல்றாரு, அட்வைஸா சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க எழுதுங்கப்பா. ஒரு எப்பிக்கா இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரின்சஸை பத்தியோ ஒரு லீடரை பத்தியோ அவங்கள செலிப்ரேட் பண்ற விதமாவோ, இல்ல அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற விதமாவோ, இல்ல ஒரு பேட்டிலோட வின்னிங்கோ, இல்ல பேட்டிலோட லூஸோ, இந்த மாதிரியான விஷயத்த நீங்க சொல்றதா இருந்தா ஒரு எப்பிக் ஃபார்ம்ல எழுதுங்கப்பா அப்படின்னு பொயட்டுக்கு அட்வைஸ் பண்றாரு. எதை பேஸ் பண்ணி அட்வைஸ் பண்றாரு? கிரீக் பிராக்டிஸை பேஸ் பண்ணி அட்வைஸ் பண்றாரு. அங்க என்ன பிராக்டிஸ் பண்றாங்களோ அத இவர் என்ன சொல்றாரு? நம்மளுடைய ரைட்டர்ஸ், அதாவது ஃபியூச்சர் ரைட்டர்ஸ் ஆர் ஹிஸ் கான்டெம்பரரி ரைட்டர்ஸ், அவருடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்றாரு? இந்த பாயிண்ட சொல்றாரு. ஒரு எலிஜி பொறுத்த வரைக்கும்
ஒரு mournfulling elegy இல்லைன்னா சாங்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் elegy. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு எலிஜி அப்படின்றது ஒரு டெத்துக்கான ஒரு லெமெண்டேஷன். ஒரு டெத்துக்கான லெமெண்டேஷன் அப்படின்னும் போது அவங்கள பிரைஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் எலிஜி எழுதுவோமே தவிர அவங்க திட்டி எழுத மாட்டோம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும். ஒரு எலிஜி அப்படின்னும் போது certain songs of thanks, அவங்கள பத்தி ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோ அவங்கள பத்தி ஒரு பிரைஸ் பண்ணியோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எழுதணும். ஸோ இதுவும் கிரீக்ல ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம். அதையும் நீங்க வந்து பாய்ட்ஸ், கான்டெம்பரரி ரைட்டர்ஸோ இல்ல ஃபியூச்சர் பாய்ட்ஸோ என்ன பண்ணலாம், நீங்க யாரையாவது ஒரு ஒரு எலிஜி எழுதுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காவோ இல்ல பிரைஸ் வாத்தியாவோ நீங்க எழுதலாம் அப்படின்ற ஒரு 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 அட்வைஸையோ ஒரு சஜஷனையும் ஹோரேஸ் என்ன பண்றாரு இந்த இடத்துல கொடுக்குறாரு. ட்ராஜடி, காமெடி, சாட்டிரிக்கல் வேர்ஸ் இது எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு, ஒரு ஃபெமிலியர் தீம்ஸை பேஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சாதாரணமான ஒரு தீம்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபெமிலியரான ஒரு தீம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான தீம்ஸ் எடுத்துட்டு நீங்க என்ன எழுதலாம், ஒரு ட்ராஜடி எழுதலாம், ஒரு காமெடி எழுதலாம், ஒரு சாட்டிரிக்கல் வேர்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிரீக் லிட்ரேச்சர்ல பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்த ஹோரேஸ் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அது என்ன விஷயம், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் போயம், அதாவது எப்பிக் எடுத்துக்கிறோம், எலிஜி எடுத்துக்கிறோம், இன்னொன்னு ட்ராஜடி எடுத்துக்கிறோம், இல்ல சட்டையர் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் ஒவ்வொரு கைண்ட். அப்போ ஒவ்வொரு கைண்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ எலிஜி அப்படின்னா பிரைஸ் வர்த்தி ஆர் தேங்க்ஸ் கிவிங், இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். அதே மாதிரி எப்பிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வார்ல பேட்டில்ல தோத்து போறாங்க, இல்ல ஒரு வின் பண்றாங்க, இல்ல செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். ஒவ்வொரு கைண்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு யாரு, ஹோரேஸ். ஃபார் த லிரிக், ஒரு சாங் ஆஃப் காட் இல்ல காட்லி மேன், விக்டரி, லவ், இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு லிரிக்கை நீங்க எழுதுங்க. ஸோ லிரிக் அப்படின்றது அகைன் ஒரு கைண்ட் ஆஃப் அ போயம். இந்த கைண்ட் ஆஃப் அ போயம்க்கு சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றது காடு, காட்லி மேன். ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எடுத்துக்கோங்க. See, this is the view or this is the thing already practiced in Greek literature. The same thing Horace imitated. அதே விஷயத்தை எடுக்கிறாரு. எடுத்து கான்டெம்பரரி ரைட்டர்ஸையும் நியூ பார்ன் ஆர் புதுசா வர அப்கமிங் ரைட்டர்ஸுக்கும் எஸ்பெஷலி போயட்ஸுக்கும் இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சர்டன் கைட்லைன்ஸை கொடுக்குறாரு. 2 or more kinds. சீங்க, இப்போ ஒரு கைண்டை பத்தி சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, ஒரு கைண்ட் இல்ல 2 or more, 2 கைண்ட் இல்லைன்னா 3 கைண்ட், 2 or more kinds. அப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. டு கம்பைன், டு கிவ் அ நியூ கைண்ட் டுகெதர். இப்போ நிறைய கைண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த நிறைய கைண்ட்ஸை நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கைண்டா நீங்க யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல 2 கைண்ட் 3 கைண்ட் நீங்க ஒண்ணு சேர்த்துறீங்களா, கம்பைன் பண்றீங்களா, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க அப்படியும் ஹோரேஸ் சொல்றாரு. ஸோ கிரீக்ல இருக்கிற பிராக்டிசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஒவ்வொரு கைண்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டரை நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 கைண்டு 3 கைண்டா கூட நீங்க ஒண்ணு சேர்த்து உங்களுடைய ஒர்க்ல நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டையும் கொடுக்குறாரு. அப்ப அது ஒரு நியூ கைண்டா மாறும் இல்லையா, அது ஒரு நியூ கைண்டா நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. எந்த மாதிரி, ட்ராஜடியும் காமெடியும் சேர்த்தி ட்ராஜிக் காமெடி, டிராமாவையும் ரொமான்ஸையும் சேர்த்தி டிராமாட்டிக் ரொமான்ஸ், எப்பிக்கையும் டிராமாவும் சேர்த்தி எப்பிக் டிராமா, டிராமாவையும் மோனோலாக் அதாவது டிராமாட்டிக் மோனோ. ஸோ இந்த மாதிரி 2 கைண்ட்ஸை ஒன்னு சேர்த்தி ஒரு ஃபார்ம் ஆஃப் அ போயமை நீங்க கொடுங்க. இது வந்து ஹோரேஸ் பாய்ட்ஸ்க்கு கொடுக்கிற அகைன் அனதர் ஒரு ஆஸ்பெக்ட் ஆன ஒரு கைட்லைன்ஸ் ஆன பாய்ட்ஸ்க்கான அனதர் ஒரு பொயட்ரி எழுதுறதுக்கான ஒரு சர்டன் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல he tries to gives out various kinds. இந்த இடத்துல மீன் பண்றாரு, நிறைய கைண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு கைண்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இல்ல நீங்க அப்படி பண்றதுனாலும் பண்ணுங்க, இல்லைன்னா 2 கைண்ட் 3 கைண்ட்ஸ் நீங்க ஒன்னு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட் கைண்ட் வில் கிவ் எ நியூ கைண்ட் இல்லைங்களா, ஒரு நியூ கைண்ட் நமக்கு கிடைக்கும். அந்த நியூ கைண்ட் மூலமா நீங்க ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கைண்ட்ஸ், ஹவு Horace
takes from Greek literature as well as his own views அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். Language of poetry is always higher than the language of common use, right? So this is the point, very important இல்லைங்களா? நார்மலா ஒரு லாங்குவேஜ் நம்ம ஒரு கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், ஒரு காமன் லாங்குவேஜ், யார் வேணா அதை யூஸ் பண்ணலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அதே லாங்குவேஜில் ஒரு பொயட்ரியில அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கான வித்தியாசம், அதுக்கான வெரைட்டி அப்படின்றது நம்ம கொடுக்கணும். பிகாஸ் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் ஷுட் ஆல்வேஸ் பி ஹையர் தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பொயட்ரியில யூஸ் பண்ற சர்டன் டிக்ஷன் ஆர் லாங்குவேஜ் அப்படின்றது காமனா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது எப்பயுமே கொஞ்சம் ஹையா தான் இருக்கணும். ஹையர் தேன் அ காமன் யூஸ். ஒரு நார்மலா நீங்க பேசுற லாங்குவேஜோ கம்பேர் பண்ணும்போது அது ஹையரா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஹோரேஸ் சொல்றாரு. ஸோ அக்கார்டிங் டு ஹிம் the poet is free to use both familiar and new words. So poetsக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இஸ் வெரி கிளியர் தட் ஒரு போயம்ல நீ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ற அப்படின்னா அந்த லாங்குவேஜ் கண்டிப்பா ஒரு ரெகுலர் லாங்குவேஜோட பெருசா இருக்கணும், ஹையரா இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பொயட்டுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஒரு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல புதுசான வார்த்தைகளை கூட நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது, அந்த ஒரு லிபர்ட்டி அப்படின்றது பொயட்ஸ்க்கு உண்டு. ஆல்சோ should fulfill the two requirements of expression, namely clarity in effectiveness, right? உனக்கான ஃப்ரீடம் அங்க உண்டுப்பா. நீ என்ன லாங்குவேஜ் வேணா எழுதலாம், எந்த வேர்ட்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரெண்டு விஷயத்த நீ மறந்துடக்கூடாது எப்பயுமே. என்ன? யுவர் போயம் ஷுட் பி வெரி கிளியர். நீ என்ன கொடுக்குறியோ, என்ன கண்டென்ட் நீ கொடுக்குற, என்ன சப்ஜெக்ட் மேட்டரை நீ ஃபோக்கஸ் பண்றியோ அது ரொம்ப கிளியரா இருக்கணும். கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ ஒரு வேர்ட்ஸ் யூஸ் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத ஒரு விஷயத்த நீ கொடுத்துட்ட அப்படின்னா நோ யூஸ் அட் ஆல். So you are free from those words, familiar words or new words or anything else you can give it. You don't have any restrictions. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஒரு பொயட்டிக் கிடையாது. நீ இப்படிதான் யூஸ் பண்ணணும், அப்படிதான் யூஸ் பண்ணணும், எதுவும் கிடையாது. You have in full freedom. But at the same time you should be very clear on two aspects. One is your poem should be effective. எஃபெக்டிவா இருக்கணும் உன்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட். அட் த சேம் டைம் கிளாரிட்டியா இருக்கணும், கிளியரா புரியணும். இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் போயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். இப்ப கிளாரிட்டி அப்படின்றது எப்ப கிடைக்கும்? ஒரு ஒரு அழகான ஒரு சர்டைன் திங்ஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது. இது எதுல வரும்? டிக்ஷன்ல தான் வரும். யூசிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ்ல தான் அது வரும். இஃபெக்டிவ்னஸ் எதுல வரும்? லாங்குவேஜ்ல தான் வரும். நீ எந்த மாதிரி இஃபெக்டிவா யூ ஆர் யூசிங் 2 words or 3 words together. ஒரு சென்டென்ஸை நீ ஃபார்ம் பண்ற, ஒரு ரைமிங்கை நீ ஃபார்ம் பண்ற, ஒரு பர்டிகுலர் ஒரு 4 லைன் நீ ஃபார்ம் பண்ற ஒரு போயம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் எதுல இருக்கும்? எந்த வார்த்தையோட எந்த வார்த்தையை நீ சேர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த டிக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேர்டிங் நீ சூஸ் பண்ற வேர்ட், அந்த வேர்ட் சூஸ் பண்ண வேர்டை நீ எப்படி யூஸ் பண்ற, அது ரொம்ப முக்கியம். So that clarity and effectiveness is very important, even though you are very much free to use any kind of words like new or familiar words. Horace feels that great artists should be naturally gifted. So இவருக்கான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு 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 ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பொயட் அப்படின்றவன் ஒரு நேச்சுரலா கிஃப்டான ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு கிஃப்டட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் நாமளே லைஃப்ல பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு கிஃப்டட் பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நாமளே ஆச்சரியப்படுவோம். ஸோ இப்படி நல்லா பேசுறான், எப்படி இவ்வளோ ரைமிங்கா பேசுறான். இல்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செந்தமிழ்ல சரளமா பேசுவாங்க, இப்படி பேசுறான். நிறைய பேர் நம்மளே ஆச்சரியப்பட்டிருக்கோம். தட் இஸ் ஆல் சம்திங் வாட் வி கால்ட் அஸ் ஒரு நேச்சுரல் கிஃப்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிமிலர் வே பொயட்டுக்கு ஒரு நேச்சுரல் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு, ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு நேச்சுரல் கிஃப்ட் அப்படின்னு திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹியர். Judicious selection of words is needed. So ரொம்ப கேர்ஃபுல்லா, எத்திக்கலா
நீங்க செலக்ட் பண்ற வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜுடிஷியஸா இருக்கணும். ஒரு 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 கிளவுக்கியலா ஒரு ஒரு ஸ்கிளாம் மாதிரி சர்டைன் தேவையில்லாத வேர்ட்ஸை உங்களுடைய போயம்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் தி ஆத்தர். நீங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய பர்சனாலிட்டியை அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நீங்க எப்படி என்ன வார்த்தை நீங்க செலக்ட் பண்ணீங்க, எந்த டிக்ஷனை நீங்க செலக்ட் பண்றீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் யுவர் டிக்னிட்டி, தட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஒரு ரைட்டரோட பர்சனாலிட்டி, ஒரு ரைட்டரோட டிக்னிட்டி அப்படின்றது எதுல இருக்கும்? உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்ல தான் இருக்கும். The goal of poetry is to instruct and give pleasure. So திருப்பியா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கே மறுபடியும் வந்து ஒரு கன்க்ளூட் கொடுக்குறாரு poetryக்கு. சி என்ன சொல்றாரு? நீங்க என்னதான் ஃப்ரீ வேர்ட்ஸ்ல எழுதினாலும், என்னதான் வேர்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய கிளாரிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் கொடுத்தாலும் கோலை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட்டரோட கோலை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட்டர்ஸ் கோல் என்ன? டு இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டு கிவ் பிளஷர். த ரீடர் ஷுட் என்ஜாய், த ரீடர் ஷுட் கெயின் ஹாப்பினஸ். உங்க போயமை படிச்சுட்டு ரீடர்ஸ் என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். அட் த சேம் டைம் சம்திங் டு பி இன்ஸ்ட்ரக்ட், ஏதோ ஒரு விஷயம் அவன் கத்துக்கணும். அந்த ரீடர் என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ த கோல் ஆஃப் poetry இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் கிவ் pleasure. This is very important அப்படின்னு சொல்றாரு. An ideal poet blends both these qualities into perfection. See, ஒரு poet, ஒரு ஐடியல் poet அப்படின்றவன் இது ரெண்டையும் அழகா என்ன பண்ணுவான்? மிங்கிள் பண்ணி அவனுடைய ஒர்க்ல கொடுப்பான், பர்ஃபெக்டா கொடுப்பான். அவன் ஒரு poet, ஒரு ஐடியல் poetக்கான ஒரு ரைட் எக்ஸாம்பிள் அண்ட் ரைட் மாடல். இது ரெண்டு விஷயமான இன்ஸ்ட்ரக்டிவும் அவன் கொடுக்கணும், அட் த சேம் டைம் அந்த பிளஷரும் என்ன பண்றோம் அவன் கொடுக்கணும். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அந்த ஐடியல் poet will follow it. ஒரு ஆஸ்பைரிங் poet அப்படின்றவன், ஒரு வளர்ச்சி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரான், கொஞ்சம் கொஞ்சமா ரைட்டிங்ஸ் எழுதிட்டு இருக்கிற ஒரு poet அப்படின்றவன் should imitate their masters first. See, உடைய மாஸ்டர்ஸ் யாராவது, ஒரு ரோல் மாடல்ஸ் யாராவது இருக்காங்களா லிட்ரேச்சர்ல, இல்ல எந்த லிட்ரேச்சர்ல? ஸோ அவங்கள வந்து இமிட்டேட் பண்ண இனிஷியலா. அதுக்கப்புறம் உன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், உன் ஓன் ஸ்டைல நீ அப்புறம் ஃபார்ம் பண்ணு. முதல் எடுத்தவொடனே நீ கத்துக்கிற பீரியட்ல உன்னுடைய ஸ்டைல நீ எழுதாத. ஸோ இனிஷியலா யூ இமிட்டேட். See the words of Horace. So initially he wants the growing writers or growing poets to imitate the poets of his masters. உன்னுடைய மாஸ்டர்ஸ் ஆர் உன்னுடைய ரோல் மாடல்ஸ் யாராவது லிட்ரேச்சர்ல இருக்காங்க, அந்த ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒர்க்ஸை நீ இமிட்டேட் பண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உன்னுடைய ஓன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை நீ கண்டினியூ பண்ணு. ஸோ ரெண்டு பேத்துக்குமான இன்ஃபர்மேஷன். ஒன்று, ஒரு ஐடியல் பாயிண்ட், இஃப் யூ ஆர் குட் பாயட், ஒரு ஐடியல் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ்டான ஒரு பாயிண்டா இருந்தா இது ரெண்டு குவாலிட்டிஸையும், இன்ஸ்ட்ரக்ட் ஆஸ் வெல் அஸ் பிளஷர், இது ரெண்டு குவாலிட்டிஸும் உன்னுடைய போயம்ல நீ இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இல்ல நீ இப்பதான் வளர்ற, இப்பதான் நீ எழுத ஆரம்பிக்கிற போயமை அப்படின்ற ஒரு போயட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் உன்னுடைய சொந்தமா நீ உன்னுடைய ஓன் ஸ்டைல்ல நீ எழுதாத. So first you try to imitate your teachers or imitate your masters or your role models. That is important. அதுக்கப்புறம் உன்னுடைய ஓன் ஸ்டைல்ல எழுது அப்படின்ற ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாரு போயட்ஸ்க்கு இந்த இடத்துல மாற்றாரு. So these are some of the ideas of poetry. So according to Horace அப்படின்னு நம்ம சொல்லலாம். So poetry-ய பொறுத்த வரைக்கும் he observes certain things from Greek-ங்க. So Greek-ல இருந்து certain things observe பண்றாரு. அரிஸ்டாட்டில மெயினா ஒரு ஃபாலோவரா எடுத்துக்கிறாரு. அரிஸ்டாட்டில் ஒர்க்ஸை இமிட்டேட் பண்றாரு, ரிவைவ் பண்றாரு, தென் ரோமன் லிட்ரேச்சர்ல கொடுக்குறாரு. இது வந்து இவருடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இஸ் ஃபாலோயிங். அட் த சேம் டைம் பொயட்ரிக்கான ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஒர்க்ல he has given certain things as a what do you call it as ஒரு அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். certain views or suggestions அப்படின்னு சொல்லலாம் பொயட்ரியை பொறுத்த வரைக்கும். So poetry அப்படின்றது first a reader should get something else, some charm or some delight or something else the reader should get. சும்மா படிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க, தூக்கி போட்டு போயிட்டாங்க. So it should not be like that. So அந்த மாதிரி இருக்கக்கூடாது. So poet, according to Horace also, poetry அப்படின்றது it's a process or a kind of imitation. Mimesis, imitation தான் poetry அப்படின்றது imitation. ஆனா
இமிட்டேஷனா மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு கூட some creativeness இருக்கணும். The poet should use his own talents, imaginative talents or creativeness use பண்ணணும். That is very important. At the same time, you should be very careful and you should be very moderate அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போயம் அப்படின்றது, ஒரு பொயட்ரி அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு டிலைட் ஒரு பிளஷர் அப்படின்றத கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுக்கணும். அதுதான் இதை யார் முடிவு பண்ணணும்? ஒரு பொயட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத poet should decide. So that's what certain kinds can be used by a poets. அதனாலேயே certain kinds என்ன பண்ணலாம் poets யூஸ் பண்ணலாம் இந்த போயம். இது யார் மாதிரி யூஸ் பண்ணலாம்? ட்ரெடிஷனல் கிரீக்ல இருந்த ஒரு பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்? ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் போயம்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர், ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டருக்கும் ஒவ்வொரு மீட்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கூட ஃபாலோ பண்ணலான்னு பாயிண்ட்ஸ்க்கு என்ன பண்றாரு, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு எப்பிக்னா இப்படி இருக்கலாம், ஒரு வின்னிங்ஸையோ ஒரு பேட்டிலோட லாஸையோ இத மாதிரியான விஷயத்த சொல்லலாம். ஒரு எலிஜி அப்படின்னா ஒரு பிரைஸ் வர்த்தியோ தேங்க்ஸ் கிவிங்கோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டா சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு கைண்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டரா அப்ப நீ லிரிக் தான் எழுதணும், இந்த சப்ஜெக்ட் மேட்டரா நீ எப்பிக் எழுதலாம், இந்த சப்ஜெக்ட் மேட்டரா நீ எலிஜி எழுதலாம். ஸோ ஒவ்வொரு கைண்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆர் எல்ஸ் யூ கேன் மிங்கிள் ஆர் யூ கேன் கம்பைன் 2 or 3 கைண்ட்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ 2 கைண்டு 3 கைண்ட கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒன்னு சேர்க்கலாம். ஒன்னு சேர்த்து யூ கேன் கிவ் யுவர் ரைட்டிங்ஸ், ஒரு டிராமாட்டிக் ரொமான்ஸ், எபிக் டிராமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒன்னு சேர்த்தி, அதாவது கைண்ட்ஸை ஒன்னு சேர்த்தி கூட யூ கேன் கிவ் பட் அப்படின்னு சொல்றாரு. செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பிகாஸ் தட் செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ரைட்டரோட அத்தாரிட்டியை இண்டிகேட் பண்ணும், ஒரு ரைட்டருடைய பிரிஸ்டீஜ் அண்ட் பர்சனாலிட்டியை இண்டிகேட் பண்ணும். அதனால செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னதான் நீங்க யூஸ் பண்றீங்க, வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, கிரியேட்டிவ்னஸ் கொடுக்குறீங்க, இமிட்டேஷன் யூஸ் பண்றீங்க, டிலைட் கொடுக்குறீங்க, பிளஷர் கொடுக்குறீங்க, எது வேணா கொடுங்க. பட் த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்ன, யூ ஷுட் இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் யூ ஷுட் கிவ் பிளஷர் டு த ரீடர்ஸ்க்கு இது ரெண்டும் கொடுக்கணும். சர்டைன் ரைட்டர்ஸ் கேன் கிவ், certain poets can give both the qualities. இது ரெண்டு குவாலிட்டிஸையுமே இன்ஸ்ட்ரக்டும் பண்ணுவாங்க, பிளஷரும் கொடுப்பாங்க. certain ideal writers they are familiar with it because அவங்க வந்து ஒரு grown up ஒரு poets, அவங்க ரெண்டுமே கொடுப்பாங்க. இந்த வளர்ந்துட்டு இருக்கிற poets, இந்த ஆஸ்பைரிங் poets பொறுத்த வரைக்கும் first try to imitate உங்களுடைய மாஸ்டர்ஸையோ உங்களுடைய ப்ரீவியஸ் ஆன ஏன்ஷியன்ட் ரோல் மாடல்ஸையோ ஃபர்ஸ்ட் என்ன